பலன் தரும் பரிகாரங்கள் அப்படிங்கிற பகுதியில் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படியெல்லாம் குரு பயிற்சி இருக்குது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு யோகமாக இருக்குது, யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும், என்ன பரிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டுருக்கோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதாங்க. விருச்சிகம் அப்படின்னாலே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது? தேள் தான் ஞாபகம் வருது. அவங்களா தேள் மாதிரி ஏதாவது கொட்டிடுவாங்க, பேசின்னு இருக்கும்போதே ஏதாவது கோவப்பட்டு எதையாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு தான் விருச்சிக ராசிக்காரங்களை பற்றி எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே விருச்சிக ராசிக்காரர்கள் தான் மிகப்பெரிய நகைச்சுவையாளர்கள், மிகப்பெரிய சிந்தனாவாதிகள். யார் இருந்தாலும் கண்ணுக்கு எதிர்த்தாப்புல யாராவது ஏதாவது சொன்னால் அதெல்லாம் கவலையே படாமல் தப்புன்னா தப்பு தான், யார் எது சொன்னாலும் அதை உடனே ஏற்றுக்காமல் ஏன் எப்படி எதுக்கு எதனால் அப்படின்னு எதிர்கேள்வி கேட்குறதுனாலேயே விருச்சிக ராசிக்காரங்களை எல்லாரும் எடக்கு முடக்கா கொஞ்சம் பேசக்கூடியவங்க தான். அவங்க நல்லவங்க தான், ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்லாம் விருச்சிக ராசியை பற்றி எல்லாரும் சொல்கிறது உண்டுங்க. கடந்த 4-5 வருடங்களாகவே குரு பகவானுடைய அனுகிரகம் முழுசாக கிடைக்காம உங்களுக்கு போயிடுச்சிங்க. ஆனால் இப்போ தான் அற்புதமான இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கிறாரு. 7வது வீட்டுக்கு உட்கார்ந்துருக்கிறாரு. ராசிக்கு 7 கஜகேசரி யோகத்தை தரக்கூடிய இடத்துக்கு இப்போ வந்திருக்கிறாரு. நேருக்கு நேராக உங்களை பார்க்க தொடங்கிட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அணுவணுவாக வெற்றியை தரக்கூடியதாக இருக்குங்க. கடந்த 1 வருஷமாக உங்களை போட்டு புரட்டி எடுத்துட்டாருங்க. எங்கே போனாலும் கெட்ட பேர், எங்கே போனாலும் எதுவும் நடக்கலை, எதை எடுத்தாலும் ஒரே தடங்கல், இருந்த சேமிப்பெல்லாம் கரைஞ்சிடுச்சு. இது வரைக்கும் அவங்கள நம்பி இவங்கள நம்பி சில தப்பான முடிவுகள்லாம் எடுத்தீங்க. இனிமே உங்களை நம்பி நீங்கள் சில முடிவுகள், நல்ல முடிவுகள் எடுக்க போகிறீங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. மகனுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, பேசிகிட்டு இருக்கீங்க. நல்ல இடத்துல திருமணம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குரு பகவான் அருமையான இடத்துக்கு வந்திருக்கிறதுனால சமூகத்தில் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. எல்லாருமே உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. ஏதாவது முக்கியமான விஷயம்னா அவரை கூப்பிடுங்க, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி குரு பகவான் பார்த்த இடங்கள், பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடங்கள் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்கள் ராசியை பார்க்கறதுனால இனிமேல் முகத்தில் ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும், ஒரு அழகு தெரிய ஆரம்பிக்கும், ஒரு புன்னகை பூத்த முகத்தோடு எல்லார்கிட்டையும் நீங்கள் இனிமேல் பேசுவீங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு தைரிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க தொடங்கிட்டார். அப்படி இருக்கிறதுனால முன்னாடி இருந்த அந்த தடுமாற்றங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். தடாலடி முடிவுகளெல்லாம் நீங்கள் எடுப்பீங்க. விலை உயர்ந்த சொத்து பத்துக்கள், நகைகள், தங்க ஆபரணங்கள் அதெல்லாம் இனிமேல் வாங்குவீங்க. அதே போல் உத்தியோகத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா வேலையை விட்டுட்டு வந்துடுறீங்க, இல்லைனா பிடிக்கல நான் போகலை அப்படின்னு சொல்லிடுறீங்க. இனிமேல் அந்த நிலைமை மாறும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்கும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். குரு பகவான் 11ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மூத்த சகோதரங்கள், அண்ணன் அக்கா வகையில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பித்து வெற்றி உண்டாகுங்க. வியாபாரம் அமோகமாக இருக்கும். புது பங்குதாரர்கள் வருவாங்க, புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க, புது முதலீட்டாளர்களும் வருவாங்க. திடீர் லாபம் உண்டு. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்கள் கைதாங்க இனிமேல் ஓங்கி இருக்கும். மேலதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இன்னும் யோகமான பலன்களை அள்ளி கொடுப்பதற்கு ஆலங்குடி போங்க. கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலங்குடியில் இருக்கும் சிவாலயத்தில் உற்சவமூர்த்தியுடன் அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை சென்று வியாழக்கிழமையில் சென்று தரிசனம் செய்துவிட்டு வாங்க. ஒரு முறையாவது அதை நீங்கள் பண்ணிட்டு வர்றது நல்லது. அதுக்கு பிறகு அருகில் இருக்கும் சிவாலயத்தில் நவகிரகத்தில்
இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றுறது நல்லதுங்க. கண் பார்வை அற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் உதவுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமைகளில் அன்னதானம் ஆடை தானம் செய்யுங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அற்புதமான அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.